10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 மணிகா விஸ்வகர்மா தனது பிரகாசமான ஆளுமையால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். மேடையிலும் மேடைக்கு வெளியேயும் அவரது தாக்கம் அளப்பரியது. ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கா நகரைச் சேர்ந்த இந்த 23 வயது இளம்பெண் வெறும் அழகி மட்டுமல்ல, அவர் நரம்பியல் பன்முகத்தன்மை மற்றும் அதிகாரமளித்தலுக்கான ஒரு வலுவான வழக்கறிஞர். தற்போது டெல்லியில் வசிக்கும் மணிகா அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரத்தில் தனது இறுதி ஆண்டு படிப்பை மேற்கொண்டு வருகிறார். அறிவுத்திறனும் நேர்த்தியும் கைகோர்த்துச் செல்லும் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். அவரது பயணம் பலருக்கும் உத்வேகம் அளிக்கிறது. மணிகாவின் அழகி போட்டி பயணம் குறிப்பிடத்தக்க வெற்றியுடன் தொடங்கியது. மிஸ் யூனிவர்ஸ் ராஜஸ்தான் 2024 பட்டத்தை வென்றதன் மூலம் அவர் தேசிய அளவில் புகழ் பெற்றார். அவரது வசீகரம், கம்பீரம் மற்றும் நோக்கம் சார்ந்த வாதங்கள் விரைவிலேயே அவருக்கு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை பெற்றுத் தந்தன. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் இந்த மகுடத்தைச் சூடினார். இப்போது தாய்லாந்தின் பாக்ரெட் நோந்தாபுரி இம்பாக்ட் சேலஞ்சர் ஹாலில் நவம்பர் 21, 2025 அன்று நடைபெறவுள்ள 74வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த அவர் தயாராகி வருகிறார். இந்த மதிப்புமிக்க நிகழ்வில் டென்மார்க்கின் விக்டோரியா தீல்விக் தனது மகுடத்தை அடுத்த வாரிசுக்கு வழங்குவார். இந்தியாவின் புதிய வெற்றிக்கான நம்பிக்கைகளை மணிகா சுமந்து செல்வதால் அனைவரின் கண்களும் அவர் மீது இருக்கும். அழகி போட்டிக்கு அப்பால் மணிகா நியூரோனோவா என்ற அமைப்பின் நிறுவனர் ஆவார். நரம்பியல் பன்முகத்தன்மையை சமூகம் எவ்வாறு பார்க்கிறது என்பதை மாற்றியமைக்க இந்த அமைப்பு உறுதி பூண்டுள்ளது. தனது தளத்தின் மூலம் ADHD போன்ற நிலைமைகளைப் பற்றிய புரிதலையும் ஏற்றுக்கொள்ளலையும் அவர் ஊக்குவிக்கிறார். அவற்றை வரம்புகளாக கருதாமல் தனித்துவமான அறிவாற்றல் பலங்களாக மறுவரையறை செய்கிறார். அவரது வாதம் உள்ளடக்கம் மற்றும் கல்விக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்த குணங்கள் அவரை அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக தனித்து நிற்கச் செய்கின்றன. மணிகா தனது பணியின் மூலம் பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். மணிகாவின் சாதனைகள் மேடைக்கு அப்பால் விரிவடைகின்றன. வெளியுறவு அமைச்சகத்தின் கீழ் பிம்ஸ்டெக் சிவோக்கன் இல் இந்தியாவை பெருமையுடன் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். அவர் ஒரு திறமையான பொதுப் பேச்சாளர் மற்றும் கலைஞராகவும் கொண்டாடப்படுகிறார். லலித் கலா அகாடமி மற்றும் ஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் போன்ற மதிப்புமிக்க நிறுவனங்களால் அவரது திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவரது பன்முக ஆளுமைக்கு மேலும் ஒரு சிறப்பு, மணிகா ஒரு பயிற்சி பெற்ற பாரம்பரிய நடனக் கலைஞர். அவர் ஒரு ஓவியர் மற்றும் NCC பட்டதாரி ஆவார். இது அவரது அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் கலாச்சார ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. நவம்பர் 4 அன்று தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் விழாவில் மணிகா கலந்து கொண்டார். பிரிஸ்டின் லக்ஸரி நிறுவனத்தின் ரூபி ரெட் கவுனில் அவர் எளிதாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். ஆழமான கழுத்து மற்றும் நுணுக்கமான மணிகள் வேலைப்பாடுகள் கொண்ட இந்த ஆடை அவரது குறைபாடற்ற ஃபேஷன் உணர்வையும் நம்பிக்கையையும் எடுத்துக்காட்டியது. முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட மெர்மெய்ட் சில்ஹவுட் ஒளியின் கீழ் ஜொலித்தது. இது அவரது உள் மற்றும் வெளிப்பிரகாசத்தின் உண்மையான பிரதிபலிப்பாகும். மணிகா தனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்தார்.
மணிகா விஸ்வகர்மா வெறும் அழகி போட்டியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையாளர், ஒரு வழக்கறிஞர் மற்றும் ஒரு உத்வேகம். அவரது பயணம் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அவர் இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்டுவார் என்பதில் சந்தேகமில்லை. அவரது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வார்த்தையும் இளம் பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. மணிகா அழகு, அறிவு மற்றும் சமூக உணர்வு ஆகியவற்றின் சரியான கலவையாகும். அவர் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வெல்வார் என்று நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு நமது வாழ்த்துக்கள். மணிகா விஸ்வகர்மா ஒரு புதிய சகாப்தத்தின் தூதுவர். அவர் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.